அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபடும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ரூபா 10,000 வரையிலான பாடசாலை உபகரணங்கள் வழங்குதல் தொடர்பான தகவல்களை இந்த வீடியோவில் பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வாறான கொடுப்பனவுகள் தொடர்பாக நீங்கள் முதலில் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பாடசாலை மாணவர்களுக்காக பல உதவி திட்டங்கள் பேசுபொருளாக காணப்படுகின்றது. முதலாவது அஸ்வஸ்ம பெறும் குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கான 5,000 ரூபாய் கொடுப்பனவு அது தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோன்று 300லும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலையில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடசாலை உபகரணங்கள் வழங்குவதற்காக 5,000 ரூபாய் கொடுப்பனவு. அடுத்து மூன்றாவதாக பாடசாலை மாணவர்களுக்கான காலணி கொள்வனவு செய்வதற்காக 3,000 ரூபாய் கொடுப்பனவு. அடுத்து நான்காவதாக வெளிநாட்டில் வேலை புரிவோருக்கான பிள்ளைகளின் கற்றல் உபகரணங்களுக்கான கொடுப்பனவு 10,000. இவ்வாறான அரசினால் வழங்கப்படும் எல்லா கொடுப்பனவுகளும் உரிய முறையில் உரிய வறிய குடும்பங்களுக்கு உரிய நபர்களுக்கு சென்றடைகின்றதா என்று கேட்டால் அதில் பல மாற்று கருத்துக்கள் உண்டு. இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா கொடுப்பனவுகளும் உரிய நபர்களுக்கு சென்றடைவதில் பல குறைபாடுகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாகவே இருக்கின்றது. அதிகமான நண்பர்கள் நீங்கள் கொமெண்டில் உங்கள் வறுமை நிலைமைகள் அதேபோன்று உங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று என்னிடம் கேட்பதனால் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அரசினால் வழங்கப்படும் இவ்வாறான கொடுப்பனவுகள் தொடர்பாக தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே இத்தகவல்களை பதிவிடுகின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேறு வகையில் நான் உங்களுக்கு உதவ முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அரசினால் வழங்கப்படும் தகவல்களை உங்களுக்கு அறிய தருகின்றேன். அதன் மூலம் இந்த கொடுப்பனவுகளை உங்களுக்கு பெற முடிந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்காகவே நான் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது இக்கொடுப்பனவுகள் பாடசாலை மாணவர்களுக்கானது என்பதால் பாடசாலைகளில் சென்று இக்கொடுப்பனவுகளை கோரி சச்சரவுகளை ஏற்படுத்தாதீர்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த கொடுப்பனவை எந்த இடத்தில் சென்று நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வீடியோக்களில் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த இடங்களில் சென்று உங்களது கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவையற்ற இடங்களில் சென்று உங்களுக்கான கொடுப்பனவை கேட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் சரியாக விளங்கும். விண்ணப்ப நடைமுறைகளையும் விண்ணப்பிக்க தகுதியானவர்களையும் எவ்வாறு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பது தொடர்பான முழுமையான தகவல்களை நான் இதில் வழங்குகின்றேன். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக எனது வீடியோக்களை பார்வையிடுவதற்காக இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கான இக்கொடுப்பனவை எவ்வாறானவர்கள் பெறலாம், அதற்காக விண்ணப்பிப்பது எப்படி, விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வது எப்படி, எங்கு சென்று நாங்கள் அதனை நிறைவேற்றிக் கொள்வது, அதேபோன்று நாங்கள் விண்ணப்பிப்பதற்காக எந்தெந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக முழுமையாக பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் இக்கொடுப்பனவை யார் பெறலாம் என்று சொன்னால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாட்டுக்கு சென்றவர்களின் பிள்ளைகள் இதனை பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யாமல் சென்றவர்களது பிள்ளைகளுக்காக இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ முதலாவது நிபந்தனை, உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களது குடும்பத்தில் உள்ளவர் வெளிநாட்டில் இருந்தால் அவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து கொண்டு வெளிநாட்டுக்கு சென்றவராக இருக்க வேண்டும். அடுத்தது, வெளிநாட்டில் வேலை செய்து தற்பொழுது விடுமுறையில் வீட்டிற்கு வருகை தந்திருந்தால் அவ்வாறானவர்களும் இக்கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளேலும். அவ்வாறு வெளிநாட்டில் இருந்து வருகை தந்தவர்கள் 5 வருடங்களுக்கு மேற்படாதவர்களாக இருந்தால் அவர்களது பிள்ளைகள் இக்கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வெளிநாட்டிலிருந்து வருகை தந்து 5 வருடங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் அவ்வாறானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. பாடசாலையில் கல்வி கற்கும் மற்றும் முன்பள்ளி கல்வி கற்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு இக்கொடுப்பனவு வழங்கப்படும் சொல்லியிருக்குது. ஆகவே பாடசாலையில் கல்வி கற்கிற பிள்ளைகள் அதே மாதிரி நர்சரிக்கு போகிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் விண்ணப்பித்து கொள்ள இயலும். ஒரு குழந்தைக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்குது. அதாவது உபகரணங்கள் இங்கே வழங்குவாங்க, அது அதிகூடிய பட்சம் 10,000 ரூபாய்க்கு மேற்படாத வகையில் இருக்கணும். அப்போ அதுக்கு நாங்கள் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பொருட்களை தான் நாங்கள் கொள்வனவு செய்து கொள்ள இயலும். அதற்காக நாங்கள் எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பத்தில் பதிவிட வேண்டும். அது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இதற்காக விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரதேச செயலாளர் அலுவலகங்களில் அதாவது டிஎஸ் ஆஃபீஸில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சந்தித்து அவர்கள்ட்ட நீங்கள் அறிவுறுத்தல்களை பெற்று வழிகாட்டல்களை பெற்று நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது டிஎஸ் ஆஃபீஸில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் இருப்பார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்குன்னு சொல்லி தனியான ஒரு பிரிவு ஒன்று இருக்கும். சமுர்த்திக்கான பிரிவு, சமூக சேவைக்கான பிரிவு ஒன்று சொல்லி தனியாக இருக்கிற மாதிரி டிஎஸ் ஆஃபீஸில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி பிரிவு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்குன்னு சொல்லி தனியாக டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் கேட்டிங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க.
அப்போ அந்த நபரை சந்தித்து நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் உங்களோட விஷயத்தை சொல்லணும். அதுக்கான அப்ளிகேஷன் அவங்கள்ட்டையும் பெற்றுக்கொள்ளேலும். நான் இந்த வீடியோக்கு கீழேயும் அப்ளிகேஷனுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன், அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளேலும். ஆனால் கட்டாயம் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்ன உடனே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தர அபிவிருத்தி உத்தியோகத்தரை நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் போய் சந்திக்கிறது. ஏன்னு சொன்னால் உங்களோட பெற்றோர் உண்மையிலேயே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் பதிவு செய்து சென்றிருக்கிறாங்களா, நீங்கள் அந்த கொடுப்பனவு பெற தகுதியான்னு சொல்லி முதல்ல ஊர்ஜிதப்படுத்தணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முயற்சிக்கணும். செல்லும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும்னு சொன்னால் வெளிநாட்டில் யார் இருக்காங்களோ அந்த நபரோட ஐடென்டி காப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் காப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டையும் எடுத்துகிட்டு போங்க. என்ன சொன்னால் அவங்க பாஸ்போர்ட் நம்பரில் டைப் பண்ணி தான் நாங்கள் அதில் செக் பண்ணி கொள்ளணும். ஆகவே அவங்களோட ஐடென்டி அதே மாதிரி பாஸ்போர்ட் காப்பிகளை கொண்டு போங்க. அப்போ கொண்டு போய் அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை நீங்கள் சந்திக்கிங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அவங்களுக்கு கூடாக நீங்கள் மாகாண சிரேஷ்ட முகாமையாளருக்கு விண்ணப்பத்தை அனுப்பணும். அனுப்பினா அங்கிருந்து உங்களுக்கான பொருட்கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்தல் தொடர்பாக பார்ப்போம். இப்போ நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் தகுதியானவரான்னு சொல்லி செக் பண்ணதுக்கு பிறகு முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னோன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பணும். இந்த விண்ணப்ப படிவத்தில் முதலாவது பேஜ் எப்படி இருக்குன்னு சொன்ன உடனே உங்களோட சுய தகவல்களை நிரப்புற மாதிரி, அதாவது உங்களோட புலம்பெயர்ந்திருக்கிறவர், அதாவது வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறவர் யார், அவர பேர் என்ன, அட்ரஸ் என்ன, அவர அடையாள அட்டை இலக்கம், அதே மாதிரி பாஸ்போர்ட் இலக்கம் சொல்லி அவர தகவல்கள் இதோடையும் இதில் நீங்கள் பூர்த்தி செய்யணும். இதை பூர்த்தி செய்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்ன உடனே பெற்றோரின் விவரம், பெற்றோர் தாய் அல்லது தந்தை அல்லது பாதுகாவலர் அவங்களோட தொலைபேசி இலக்கம் அதே மாதிரி சிக்னேச்சர் எல்லாம் வச்சு இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பேரண்ட்ஸ் அப்படி பேரண்ட்ஸ் இல்லை, தாய் தந்தை 2 பேரும் வெளிநாட்டில் சொன்னால் யாராவது அதுக்கு பொறுப்பான பாதுகாவலர் இதில் சைன் பண்ணிக்கொள்ள இயலும். பாதுகாவலர் அவர விவரத்தை போட்டு இதில் சைன் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது மூன்றாவது ஸ்டெப் என்னன்னு சொன்ன உடனே வகுப்பாசிரியரும் அதிபரின் பரிந்துரையும் வேண்டும். இதில் வகுப்பாசிரியர் முதல்ல உங்களுக்கு உறுதிப்படுத்துகிற ஒரு இது இருக்குது. நீங்கள் பாடசாலையில் படிக்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தணும். அதே மாதிரி அதிபரும் உறுதிப்படுத்தணும். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிற விஷயங்களை நிரப்பிக்கொள்ளலும். என்ன நிறம் சீருடை தேவைன்னு சொல்லி நீங்கள் நிரப்பிக்கொள்ளலும். உங்களோட பாடசாலையில் என்ன நிறம் தேவையோ அது சம்பந்தமாக நிரப்பிக்கொள்ளலும். எவ்வளவு துணி நீளம்ங்கிற எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வெள்ளை துணி, காட்சட்டை துணி, பாதணிகள் தேவைப்படின்னு அதையும் நீங்கள் இதில் நிரப்பிக்கொள்ளலும். இதுக்கு கீழே இன்னும் இருக்குது என்னென்னு சொன்னோன்னே அதே மாதிரி பேனு, பென்சில், கலர்ஸ் சொல்லி என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் நிரப்பிக்கொள்ளணும். இந்த தொகை 10,000க்கு கூடாமல் இதை நிரப்பிக்கொள்ளணும். இது எப்படி நிரப்பிக்கொள்கிற, எவ்வளவு பட்ஜெட்டுக்கு நாங்கள் நிரப்பிக்கொள்ளணுங்கிற விஷயங்களை நீங்கள் அந்த டிஎஸ் ஆஃபீஸில் போய் அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கிட்ட இது சம்பந்தமாகவும் ஆலோசனையை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது 4வது ஸ்டெப் என்னன்னு சொன்ன உடனே வகுப்பாசிரியர்கிட்டையும் அதே மாதிரி அதிபர்கிட்டையும் சைன் எடுத்தது பிறகு அதை உங்களோட அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கிட்டே கொண்டாந்து திருப்பி கொடுக்கணும். அப்போ டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிற அபிவிருத்தி அதிகாரிகிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் உங்களோட தகவல் எல்லாம் சரி பார்த்து அவர் சைன் பண்ணிவிட்டு பிரதேச செயலாளருக்கு அனுப்புவார். அதுக்கு அங்கே செய்கிறதெல்லாம் ஆஃபீஸால் செய்து கொள்வாங்க. பிரதேச செயலாளரும் அதில் சைன் பண்ணிவிட்டு மாகாண சிரேஷ்ட முகாமையாளருக்கு டிஎஸ் ஆஃபீஸால் அவங்க அனுப்பி வைப்பாங்க. இவ்வளவும் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அவங்க தகவல்களை தருவாங்க. உங்களுக்கு எப்போ இதை எடுத்துக்கொள்ளேலும், உங்களுக்கு இது கிடைக்குமா இல்லையாங்கிற தகவல் எல்லாம் நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸ் ஊடாகவே செய்து கொள்ளேலும். ஆகவே நீங்கள் பாடசாலைகளில் செய்கிற வேலை என்னன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதிபர்கிட்டையும் வகுப்பாசிரியர்கிட்டையும் ஒரு சைன் எடுக்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற வேலை. வேறு எந்த வேலையும் உங்களுக்கு பாடசாலையில் இருக்காது. எனவே இதை டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தரோட இந்த கடமைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்க. அடுத்தது இந்த கொடுப்பனவை பெறுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கிட்ட ஒப்படைக்கும் போது இதற்கு கூட என்னென்ன ஆவணம் ஒப்படைக்கணும்னு சொன்னால் பிள்ளையின் பிறப்பு சான்றிதழின் பிரதி, எந்த பிள்ளைக்காக விண்ணப்பிக்கின்றீர்களோ அந்த பாடசாலையில் படிக்கின்ற பிள்ளைக்கான பிறப்பு சான்றிதழ்ற பிரதி. அப்போ பிள்ளையின் பிறப்பு சான்றிதழில் ஒரு கொப்பி எடுத்து அதிபரால் அது சைன் பண்ணப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அதை கொண்டு போகணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னோன்னே அந்த புலம்பெயர் தொழிலாளரின் கடவுச்சீட்டில் சுயவிவரம் அடங்கிய பக்கத்தின் பிரதி, அதாவது யார் வெளிநாட்டில் இருக்கிறார்களோ, யார் சார்பாக நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அவர பாஸ்போர்ட்ற முன்பக்கத்தில் கொப்பி, அவர தகவல்கள் அடங்கிய அந்த முன் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ காப்பி ஒன்று எடுத்து அதை நீங்கள் அபிவிருத்தி அதிகாரி, அந்த அபிவிருத்தி அதிகாரியை உறுதிப்படுத்தலாம். அல்லது சமாதான நீதிவான் ஜேபி ஒரு ஆள்கிட்ட நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ளலும். அல்லது அலுவலகத்தில் வேலை செய்கிற அவங்க யாராவது செய்து தந்தாலும் ஓகே. அப்போ இப்படி நீங்கள் அதை உறுதிப்படுத்தி பாஸ்போர்ட்டை கொப்பி ஒன்று இணைக்கணும். மூன்றாவது வதிவிடத்தினை உறுதிப்படுத்தும் கிராம சேவகரின் சான்றிதழ். நீங்கள் ஜிஎஸ் கிட்ட ஒரு வதிவிட சான்றிதழ் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதையும் இதோட இணைக்கணும். அடுத்து 4வது என்னென்னு சொன்னால் இந்த முகாமையாளருக்கு சமர்ப்பிக்கும் கோரிக்கை கடிதம். இந்த நபர் வெளிநாட்டில் இருக்கிறதால இந்த நபருடைய இந்த பிள்ளைக்கு இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்கிறதுக்காக இந்த கொடுப்பனவை தாங்கன்னு சொல்லி ஒரு
கோரிக்கை கடிதம் ஒன்றை நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி செய்து கொள்கிறேன்னு சொல்லி அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கிட்டே நீங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும். சில வேளை அதுக்கான ஃபார்மட் எல்லாம் அவங்க வச்சு கொள்ளுவாங்க. அப்போ அதிலிருந்தே நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து இந்த தகவல்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளலும். இது தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமாக சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்ன உடனே அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள்ட்ட நீங்கள் பூரணமான தெளிவொன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலும். அப்போ நேரடியாக நீங்கள் போங்க, நீங்கள் போய் அந்த உத்தியோகத்தரை சந்தித்து உங்களோட விஷயத்தை சொல்லி அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்காக 10,000 ரூபாய் பெறுமதியான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் தொடர்பான முழுமையான தகவல் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.